ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. எத்தனை மாசத்துல குறைக்கணும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஒரு 5 கிலோ 10 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 1 வீக் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், 1 இயர் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும். உங்க மைண்ட் செட் கரெக்டா இல்ல அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க, 1 மந்த்ல 5 kg குறைக்கணும், இல்ல 2 மந்த்ல 10 kg குறைக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கான டெய்லி பேசிஸ்ல டயட் பிளான் இருக்கணும். என்னென்ன ஃபுட் எடுக்கணும், எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சில பேர் சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம் வரும். ஹெல்தியான நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பேஸ்ல வெஜிடபிள் அதிகமா எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாக்கிங், வாக்கிங் இந்த மாதிரி எல்லாமே கம்பல்சரி பண்ணணும். வாட்டர் இன்டேக் கரெக்டா பண்ணணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம உட்கார்ந்த இடத்துல இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருந்துகிட்டு உங்களுக்கு வெயிட்டே குறையல அப்படின்னா உங்களை பார்க்குற எல்லாருமே இது உங்களுக்கு சரி வராது, டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் கொடுப்பாங்க. மற்றவங்க உங்களை பார்த்து பாசிட்டிவ் தாட் கொடுக்குற மாதிரி உங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்கணும். நீங்க நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் ஃபுட் பத்தின ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபுட் எங்க இருந்து வருது, இந்தியாவில் எத்தனை வருஷமா இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை வருஷமா இருக்கு, இந்த ஃபுட் எடுத்து யாராவது எண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையெல்லாம் பத்தி தெரிஞ்சிக்காம மற்றவங்க யாராவது எதனா ஒரு ஃபுட் எடுத்து ஒரு 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள பார்த்து ஓகே அந்த ஃபுட் எடுத்து நாமளும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நியூட்ரிஷன் ஃபுட் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபுட்டை எடுங்க. உண்மையாலுமே நீங்க வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கான கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு டீடைலா சொல்லி தருவாங்க. இந்த கிளாஸோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களை கனெக்ட் பண்றேன். அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க, இன்னைக்கே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம், 1 வீக் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையாலுமே வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். நீங்க ஃபிட்டா ஸ்லிம்மா அழகா இருக்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.